ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட குடியிருப்பு இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ் வீடு மேல் வீடு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, முந்திலாம் ஒரே டேங்காக தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த தண்ணி பிரச்சனை வரும், ஒரே ஆள் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, டேங்க்கு எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீடு டேங்க் பிரிச்சுருவாங்க இல்லையா? அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இப்போது 2 சின்டாக்ஸ் டேங்கை வச்சாச்சு அப்படின்னா, வைக்கும்போது அதோடைய ட்ரெயின் அவுட், அதாவது தண்ணி போகுது பார்த்தீங்களா டேங்க்லேருந்து, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு கொடுத்துருங்க எப்போயுமே. பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்வை வந்து கொடுத்துட்டு அதை துணியால் மூடி வச்சுருங்க. அப்போ தான் வெயில் பட்டாலும் ஒரு வருஷம் வரக்கூடிய வால்வு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வரும். இது எதுக்காகன்னா, பைப் ஏதாவது வீட்டில் உடஞ்சிருச்சுன்னா சரி பண்ணும்போது அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு யூஸ். ரெண்டாவது, இந்த டேங்க்கில் இருந்து தண்ணி வெளியே போகுது, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது பார்த்தீங்களா, இந்த ஓவர்ஃப்ளோ பைப்புங்கிறது இதுதான். இந்த ஓவர்ஃப்ளோ பைப்பு 2 டேங்க்லேயுமே இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணணுன்னா, கீழ் வீட்டு உள்ளவங்களுக்கு ஒரு பைப்பும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி பைப்பும் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் மேல் வீட்டு உள்ளவங்க வந்து அவங்க சரியாக கவனிக்கலை, அவங்க வீட்டில் வந்து அந்த பைப்பு குழாய் மூடி வச்சுருக்காங்கன்னா, அப்போ என்ன ஒன்றும் தெரியாமல் அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இந்த டேங்க் வழியாகவே மூடிய வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடிய பைப்பை வந்து கீழே வந்து டீ மாதிரி போட்டுறணும். அது உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியாது. ஆனால் என்னென்னா, இந்த பைப் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த பைப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிற பைப்பு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு டீ மாதிரி போயிட்டு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடணும். அவங்க வீட்டுக்கு ஒன்று போகணும். அப்போ என்ன ஆகுன்னா, சப்போஸ் அவங்க வால்வு மூடி இருந்தால் கூட ரிமைனிங் ஃபில்லாகி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் போய் இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங் மாடியில் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குன்னா கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதுக்குன்னே ஒரு கொசு வலையை வாங்கி, அதாவது அந்த வலையை மாட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கூப்பிட்றதுக்கு பதிலாக டெம்பரரியாக என்ன பண்ணலான்னா, ஒரு 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு கொசு வலையை ஒரு 6க்கு 6ங்கிற மாதிரி வாங்கி அதை கிழிச்சு நீங்கள் மாதிரி மாட்டி வைக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா கொசு வராது. இப்போ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் இப்போ பிரித்தாச்சு, தனித்தனியான ட்ரெயின், அதாவது செப்பரேட்டாக வால்வும் போட்டாச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய பைப்பையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கீழே போட்டாச்சுன்னா இப்போ என்ன ஆகும்னா, ஓரளவு ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா, எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிடலாம், நமக்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மோட்ரு போடுறாங்க பார்த்திங்களா, ஒரே மோட்டராக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கரண்ட்டு பிரிச்சுக்கிறோம், அதுக்கு நான் சேஞ்ச் ஓவர் போடணும். அதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன். அப்படியே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ், சேஞ்ச் ஓவர் பைப்ஸ் இருக்கும், அதாவது வால்வு இருக்கும். அது தவிர்த்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் போட்டோம்னா எப்போட இது எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கரண்ட்டில் ஓடுற மாதிரி அவங்க போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய கனெக்ஷன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். அப்போனா இந்த லீவரை வந்து ஒரு சைடு உங்களுக்கும் ஒரு சைடு அவங்களுக்குங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த கரண்ட்டு பிரச்சனை வராது. தனி கரண்ட்டில் தான், அவங்களுடைய கரண்ட்டில் தான் அந்த மோட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு தனி டேங்க்கு, அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு செக் வால்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினாக வருது பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ, அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனி பைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு செப்பரேட்டர் மாதிரி போட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி வரக்கூடிய பைப்பு வந்து இப்போது இந்த மேல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ மாதிரி போயிருக்கும். டீ மாதிரி போயிட்டு அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் தண்ணி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக அதை ஓப்பன் பண்ணலை, உள்ள ஒரு குழாய் வச்சுருப்பாங்க, அது ஓப்பன் பண்ணலை, தெரியாமல் மூடிட்டாங்க அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பைப்பாக இருக்கும். என்னென்னா, ஒன்று யார் மோட்டார் போட்டாலும் சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிற பைப் வந்து வேஸ்ட்டாக போகாது, இந்த தண்ணியிலே வந்து ஓரளவு கலெக்ட் ஆகிரும். இது நம்ம வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு இன்ஃபர்மேஷன். பார்த்துப்பீங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெயினட் கொடுத்துக்கலாம். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அத்தனை சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கும் மற்றவங்க ஒரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி. ப்ளஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணியும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். அது ஒன்று. கரண்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கரண்ட்டில் ஓடுற மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.